என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளின் தியான வசனம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியர்கள் நிருபத்திலே 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நாம் இந்த பூமியிலே வாழ வேண்டுமே என வாழ வரவில்லை. பட் தேவனின் நல்ல தன்மைகளை வெளிப்படுத்த வாழ்கிறோம். We are not here just to survive life, but to live a life that reflects God's goodness. Let us walk into each day knowing, quote, I am made by God, saved by grace, and sent to do good. தேவன் நம்முடைய கொயவன், நாம் களிமண். இன்றும் தேவன் நம்மை வணைந்து கொண்டிருக்கிறார். 2026 தேவன் நம்மை உருவாக்க ஒப்பு கொடுப்போம். கொயவன் வணையும் போது கெட்டு போகும் மண்ணை அவன் வீசி விடுவதில்லை. மீண்டும் மீண்டும் நல்ல பாத்திரமாக வணைவது போல தேவன் நம்மை நற்கிரியைகளுக்காக உருவாக்குகிறார். தேவன் நம்மை ஆலயத்தில் வைத்து மட்டும் உருவாக்குவதில்லை. வீட்டில், நம்முடைய வேலை ஸ்தலங்களில், சக மனித உறவில் நாம் நம்முடைய குணம், செயல்பாடு, ஏற்கும் தன்மை இவைகளில் வளர விரும்புகிறார். 3 வித களிமண். ஒரு களிமண் வகை என்ன சொன்னது என்று சொன்னால், கொயவனை பார்த்து டோன்ட் டச் மீ, என்னை தொடாதே, என்னை விட்டுவிடு என்று சொன்னது. 2வது வகை களிமண் சொன்னது, உன் இஷ்டப்படி என்னை செய்யக்கூடாது, நான் சொல்லுகிறபடி என்னை செய், உருவாக்கு என்று சொன்னதாம். ஒரு 3வது வகை களிமண் என்ன சொன்னது, கொயவன் அவர்களே, நீ நல்ல திறமைசாலி, உங்களுடைய எல்லா திறமையிலும் பயன்படுத்தி என்னை நல்ல பாத்திரமாய் உருவாக்குங்க, என்னை உங்கள் கரங்களில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னது. யோசித்து பாருங்கள். 3வது வகை களிமண் அந்த கொயவன் எல்லா திறமையிலும் பயன்படுத்தி நல்ல பிரயோஜனமான உயர்ந்த பாத்திரமாய் உருவாக்கினான். இந்த அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்மை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். ஆண்டவர் நற்கிரியை செய்யும்படியாய் அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார், நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த 3வது வகை களிமண்ணை போல நம்மை தேவ கர்த்தரை முற்றிலுமாய் அர்ப்பணித்தால் அவர் உகந்த பாத்திரமாய், மற்றவருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய், நம்மை அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாய் நம்மை உருவாக்குவார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஜெபிக்கலாமா? அன்பு தெய்வமே, எங்களை உருவாக்கிறவரே, எங்களை பயன்படுத்துகிறவரே, இந்த நாளில் யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களை எடுத்து பயன்படுத்தும், உருவாக்கும், தங்களுக்கும் பிறருக்கும் உம்முடைய நாமத்துக்கும் மகிமை அவர் மூலமாய் உண்டாக்குவீராக, ஆஸ்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.